Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. ஈழத்துக்குள்ள இனப்படுகொலை நடந்த போது நான் என் துப்பாக்கி கொண்டு போறேன்னு சொன்னாரு அருணகிரிநாதர். அதெல்லாம் என்னன்னு கூட இவருக்கு தெரியுமா எனக்கு தெரியல. நெருப்பு இல்லாம புகையாது இல்லையா, ஏதோ ஒன்று இருக்கிறதுனால தான் அவர் சொல்றாரு. ஆன்மீகத்தின் மறுபெயர் மனிதநேயம் மாந்தநேயம் சொல்லி குன்றக்குடி அடிகளார் சொல்லியிருக்காரு. அதன் அடிப்படையில் இவர் செயல்பட்டாரா? ஆதினம் வந்து 2022 வந்து பொறுப்பேற்றாரு. இது வரைக்கும் ஒரு திருக்குறள் கூட அவரை பத்தி பேசினதா தெரியல. டெல்லியில இருந்து வரக்கூடிய எந்த அமைச்சர்களாக இருந்தாலும் அவங்க எந்த சிக்னலையும் நிக்க போறது கிடையாது. எல்லா சிக்னலையும் வந்து பாஸ் பண்ணி தான் போறாங்க. இவர் இந்துக்களுக்கு பிரச்சனை, இந்துக்களுக்கு வந்து பாதிப்பு இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. தமிழர் சமயமா இருக்கக்கூடிய சைவ சமயம் வந்து இந்து மதமே இல்ல. சிவபெருமாட்டே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். ஒரு நாயை போல இந்து மக்கள் கட்சி இதுல ரொம்ப விகரசா இறங்கி ஆதீனத்தை எதிர்க்கிறாங்க. அவருக்கு மனநல சரியில்லை அப்படின்லாம் சொல்றாங்க. பச்சை தண்ணி கூட கொடுக்கல அப்படிலாம் சொல்றாங்க. இவங்க ஏதாவது எதிர்பார்த்திருப்பாங்க, அது மூலமா நடக்க முடியாம போயிருந்திருக்கலாம். இப்ப அவர் பின்னாடி இருந்து யாரோ இயக்குறாங்க அப்படிங்கிற சந்தேகமும் ஆமா, அது இருக்குதான் செய்யுது. அவர் வந்து நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் நடந்து முடிந்திருக்கிற சைவ சித்தாந்த மாநாட்டில் பங்கேற்கிறதுக்காக மதுரை ஆதீனம் வந்த பொழுது அவரது கார் வந்து விபத்துக்குள்ளானுச்சு. அந்த நிகழ்ச்சியில் பேசும்போது தன்னை கொலை செய்ய பலரும் திட்டமிடுறதாக ஆதீனம் பகிரங்க குற்றச்சாட்டை முன்வச்சாரு. அதற்கப்புறம் காவல்துறை சார்பில் ஒரு சிசிடிவி வெளியிடப்பட்டுச்சு. அதில் வந்து இவங்க கார் தான் தவறாக போயிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அதற்கும் ஆதீனம் ஒரு மறுப்பு அறிக்கையை வெளியிட்டாரு. இப்படி இந்த சம்பவத்தை சுற்றி சர்ச்சைகள் இன்னும் ஓஞ்ச பாடில்லை. இதில் பல்வேறு விளக்கங்கள், பல்வேறு கேள்விகள் தேவைப்படுது. இதையெல்லாம் நம்முடன் பகிர்வதற்காக சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு துரை அருண் வந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். மதுரை ஆதீனம் அவர் வந்து இந்த விஷயத்தை தன்னை வந்து சிலர் கொலை செய்ய சதியோடு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் புகார் வச்சிருக்காரு. நெருப்பு இல்லாமல் புகையாது இல்லையா, ஏதோ ஒன்று இருக்கிறதுனால தான் அவர் சொல்றாரு. இப்போ வரிசை கட்டி எல்லாரும் அவரை வந்து வேறு மாதிரியாக கார்னர் பண்ணுறது எப்படி எடுத்துக்கிறது? இந்த ஆன்மீக பணியில் ஈடுபடுறது தான் வந்து ஆதீனங்களுடைய வேலை. தமிழை வளர்ப்பது, ஆன்மீக பணி செய்வது, அது வந்து சைவ சமயத்தை வளர்ப்பது, தமிழுடைய உலகம் முழுக்க தமிழை பரப்புறது தான் அவங்களுடைய பணி. ஆனால் அந்த பணியில் இவர் ஈடுபட்டாரான்னு தெரியல. ஆன்மீக பணி என்பது என்னன்னா, உலகத்தை அறிந்து கொண்டு தங்களையும் அதில் வந்து ஒரு நெறிப்பட்ட வாழ்க்கையாக உலகத்தையும் தங்களையும் வந்து ஒரு சேர வளர்த்து கொள்வது தான் ஆன்மீக பணி. ஆன்மீகத்தின் மறுபெயர் மனிதநேயம் மாந்தநேயம்னு சொல்லி குன்றக்குடி அடிகளார் சொல்லியிருக்காரு. அதன் அடிப்படையில் இவர் செயல்பட்டாரா அப்படின்றது தான் ஒரு கேள்வி. இவங்க ஆன்மீக சைவ சமயம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, இறைவன் ஒருவனே அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றிய குலமும் ஒருவனே தேவனும் நின்றிய நிலையும் நமச்சிவாயமே அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி வந்து இறைவன் ஒருவன் தான், அவன் பல இடங்களில் பல்வேறு விதமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மத நல்லிணக்கத்தை பேசுகிறாங்க. மத நல்லிணக்கத்தை பேசுவது தான் சைவ சமயம், தமிழர் சமயம் அப்படின்லாம் சொல்கிறா. அப்படின்லாம் யார் சொல்லியிருக்காருன்னா, குன்றக்குடி அடிகளார் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே இருந்த காலம் சென்ற மதுரை அருணகிரிநாதர் ஆதீனம் அருணகிரிநாதர் சொல்லியிருக்காரு. இதை பற்றியெல்லாம் இந்த ஆதீனம் எங்கேயாவது பேசியிருக்காரா அப்படின்னு கேட்டால், இது வரைக்கும் வந்து அவர் தமிழை பற்றியோ சமய நல்லிணக்கத்தை பற்றியோ ஓரிரையை பற்றியோ அவர் பேசியிருக்காருன்னா எங்கேயுமே பேசினதாக தெரியல. இந்த பிரச்சனையை பொறுத்த மட்டும் அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை. பேரிகார்டெல்லாம் தகர்த்து எரிஞ்சிட்டு இவங்க மேலே வந்து கொலை பண்ணுறதுக்கு வந்தாங்கன்னு நடக்கவே இல்லை. அந்த வாகனம் வந்து பொறுமையாக வந்துக்கிட்டே இருக்கு. பொறுமையாக வரும்போது இவங்களுடைய வாகனம் தான் வந்து லெஃப்ட்டும் பார்க்கல ரைட்டும் பார்க்கல. ஒரு எந்த சிக்னலை கிராஸ் பண்ணி போனாலும் ஹார்ன் கொடுப்பாங்க. பகலில் ஹார்ன் கொடுப்பாங்க. இந்த நெடுஞ்சாலையில் போகும்போது, நேர் வழியில் போகும்போது தான் ஹார்ன் கொடுக்க மாட்டாங்க. பகலில் இரவு நேரத்தில் தான் ஹார்ன் கொடுக்க மாட்டாங்க. அந்த டீப் லைட்டு போட்டு எல்லா டிரைவருக்கும் இது தெரிஞ்ச ஒன்று. லைட்டு போட்டு அடித்து காட்டுவாங்க, அது மூலமாக கடந்து போயிடுவாங்க. ஆனால் பகலில் வந்து ஹார்ன் கொடுத்தாவாங்க. எந்த சிக்னல்லையும் இந்த வலதுபுறமோ இடதுபுறமோ வரவங்க இது தவறுதெல்லாம் வந்துடக்கூடாது, நம்ம மேலே மோதிடக்கூடாதுன்னு ஹார்ன் கொடுப்பாங்க. அது மாதிரி எந்த சம்பவமும் நடந்ததாகவே அந்த சிசிடிவியில் காட்சி பதிவில் எதுலையுமே இல்லை. ரெண்டாவது வந்து இவருடைய வாகனம் தான் வேகமாக வந்திருக்கு. வந்ததோடு மட்டும் இல்லாமல் ஒரு மத நல்லிணக்கத்தை பேசக்கூடிய ஒரு ஆதீனம் வந்து மத கலவரத்தை தூண்டுற விதத்தில் பேசிக்கிறது வந்து அதிர்ச்சி அளிக்கிறது. இப்படி நடக்காத சம்பவத்தை வந்து ஏன் இப்படி சொல்லணும்? ஒரு தொப்பி ஒரு குள்ளான்னு சொல்லிட்டு அது உளுந்தூர்பேட்டையில் வந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னு சொன்னால், இவரே வந்து இப்படி செய்வதற்கு, அவரை வந்து கொலை செய்வதற்கு யாருக்கு என்ன, அப்படி என்ன இவர் பாகிஸ்தான் சதி இருக்கும்? அது என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி இவர் எதுவும் அது மாதிரிக்கான
தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யாருக்குமே அப்படி ஒரு சிக்கலே கிடையாது. தமிழ்நாடு ஒரு அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய ஒரு நாடு. இந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்க எங்கோ அங்கே ஒன்று இங்கே ஒன்று தனிநபர் பிரச்சனைகள் நடக்கலாம். அதுக்காக ஒட்டுமொத்த அரசுமே செயலிழந்து போச்சு, சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்கிறது ஏற்றுக்க முடியாது. அது மாதிரி செய்ய வேண்டிய தேவையை மற்ற யாருக்குமே தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறதே எனக்கு தெரியல. இவர் சொல்கிறது இட்டுக்கட்டி சொல்கிறார். இது வரைக்கும் அந்த ஆதீனங்கள் எதை நோக்கி பயணப்படுதுன்னா, அந்த மத நல்லிணக்கத்தை பேசணும், சமய ஒற்றுமையை பேசணும் அப்படின்னு ஓரிரை கொள்கையில் மிக தெளிவாக தீர்க்கமான நம்பிக்கை உள்ளவர் குன்றக்குடி அடிகளார். மதுரை ஆதீனம் அருணகிரிநாதரும் அதேமாரி ஓரிரை கொள்கையில் தீர்க்கமாக இருந்தாங்க. வீடியோலாம் நிறைய வைரல் ஆகுது. அதில் அவர் தெளிவாக சொல்லியிருப்பார். ஏற்கனவே மாணிக்கவாசகரோட பாடல்களை எல்லா இடங்கள்லையும் பாடக்கூடிய அருணகிரிநாதர் இந்த நமச்சிவாயம் வாழ்க, நாதன் தான் வாழ்க, இமைப்பொழுது மின்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகழி ஆண்ட குருமணி நாதன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகின்ற அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி தாழ்வாழ்கன்னு அந்த பாடல் வரும். ஏகன் அநேகன்னா இறைவன் ஒருவன். தமிழ்நாட்டில் அவனுக்கு பேர் சிவன், மற்ற நாடுகளில் வேற வேற பேரில் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி எல்லா நாடுகள்லையும் வேற வேற பேரில் இருக்கக்கூடிய ஒரு இறைவன் சொல்லக்கூடியவங்க எப்படி மதங்களுக்கிடையே வன்முறையையும் மதங்களுக்கிடையே பிரச்சனையை ஏற்படுத்த முடியும்? குன்றக்குடி அடிகளாரே சொல்லியிருக்காரு, மதம் என்பது மனிதர்களை நெறிப்படுத்தி வாழ்வதற்காக தான் சமயம் இருக்குது, மதம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இவர் இந்துக்களுக்கு பிரச்சனை, இந்துக்களுக்கு பாதிப்பு இருக்குது அப்படின்லாம் அவர் சொல்கிறார். தமிழர் சமயமாக இருக்கக்கூடிய சைவ சமயம் இந்து மதமே இல்லை, தமிழர் சமயம் வேற, தமிழர் சமயம் இயற்கையானது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழர் சமயம் இயற்கையானது நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் இவற்றை வழங்கக்கூடியதான் தமிழர் சமயம் அப்படின்னு சொல்லி குன்றக்குடி அடிகளார் சொல்கிறாரு. இந்த சாதி என்பது இடைச்சர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சாதி என்பது தன்னலத்துக்காக தோன்றப்பட்டது, சமூக ஏற்றத்தாழ்வுகள் தன்னலுக்காக தோன்றப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை ஏன் இதுதான் பாரதிதாசன் சொல்லியிருக்காரு, திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்கள் கடல் நீரோடும் பிறந்த தமிழர்கள் நாங்கள் அப்படின்னு எந்த புராண இதிகாசமும் இவங்களுக்கு இவங்களுடைய பிறப்பு பற்றி சொல்கிறதுக்கு, தமிழர்களுடைய பிறப்பு பற்றி சொல்கிறதுக்கு எந்தவித புராண இதிகாசங்களும் கிடையாது. இயற்கையாய் பிறந்த எப்படி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கடல் எப்படியோ, மலை எப்படியோ, காடு எப்படியோ, அதுபோல் தமிழர்கள் இயற்கையாக தோன்றாங்க, இயற்கை வாழ்வியல்ல இயற்கையாக தோன்றதாக சொல்கிறாங்க. அதே தான் ஏற்கனவே இருந்த குன்றக்குடி அடிகளாராக இருந்தாலும் சரி, மற்ற 18 மத ஆதீனங்கள் இருக்குது, தருமபுரி ஆதீனங்களாக இருந்தாலும் சரி, இவங்களாம் இதோட ஒத்து போகிறாங்க. இவர் மட்டும்தான் புதுசாக ஆர்எஸ்எஸோட அஜெண்டாவோட செயல்படுறதா தெரியுது. இது உண்மையிலேயே ஆன்மீக பணிக்கு உறுத்தானது இல்லை. ஏக இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏகத்துவத்தை பேசுவது தான் ஆன்மீகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதைத்தான் அவர் பேசியிருப்பார். யார்? மதுரை அருணகிரிநாதர், காலஞ்சென்ற ஆதீனம் அருணகிரிநாதர் சொல்லியிருப்பார். அண்ணாமலை அண்ணா அமுதா தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கு நிறைவா போற்றி, ஆரூர் அமர்ந்த அரசை போற்றின்னு பேசியிருப்பாங்க. தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கு நிறைவா போற்றின்னா, இந்த ஊரில் அவனுக்கு பேர் சிவன், மற்ற ஊரில் பல்வேறு பேர்கள்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஏகத்துவம். இதுதான் இஸ்லாம் அல்லாஹ் ஒருவனே அப்படின்னு சொல்லி இஸ்லாம் சொல்லுது. அதே தான் இவங்களும் சொல்லி வச்சுருக்காங்க. இவங்களும் தமிழ்லையும் சொல்லி வச்சிருக்கு, திருவாசகத்திலையும் சொல்லி வச்சிருக்கு. இப்படி எல்லா மதங்களையும் சமயத்தையும் நல்லிணக்க பாதையில் கொண்டு போகிறதுக்கு மாறாக இங்கே மதங்களுக்கிடையே வன்முறையையும் கலவரத்தையும் ஏற்படுத்துகிற இந்த செயல் ஏற்றுக்கொள்ள முடியாது. முதல்ல இந்த சம்பவம் நடந்தப்போ அவர்கிட்ட செய்தியாளர்கள் கேட்குறப்ப நான் இதை போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணலை, சிவபெருமான்ட்டே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன், ஏன்னா அது சிறுபான்மைகளுக்கு தான் இங்கே அதிக அளவில் முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அப்படின்னு சொன்னவர், அந்த சிசிடிவி வெளியானதுக்கு அப்புறம் பேச்சை மாற்றினார். நான் 100க்கு பல முறை ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், 15க்கும் மேற்பட்ட முறையில் நான் அதிகாரிகள்கிட்ட பேசிட்டேன், ஆனாலும் நடவடிக்கை எடுக்கலை அப்படிங்கிறாரு. இது அவர் சொல்கிறது அவர் சிவன்கிட்ட வேணாரோ என்னவோ தெரில, அவர் சிவன்கிட்ட ஒருத்தன் எப்படி வேண்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கவாசகர் சொல்லியிருக்காரு. அதை அவங்க உடலை வருத்தி, அவன் மனசு எப்படி மோசமான மனது இருந்தாலும் கூட அந்த மனதில் அழுக்கு இருக்கும், சாதி ஏற்ற சிந்தனைகள் இருக்கும், மத சிந்தனைகள் இருக்கும், தன்னல நோக்கம் இருக்கும். இதையெல்லாம் கடந்து அவனை இறைவன் வேண்டணும், ஒரு நாயை போல வேண்டணும், நாயை போல வேண்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு மாணிக்கவாசகர். விலங்கு மலத்தால் விமலா எனக்கு கலந்து அன்பாகி கசிந்து உள்வுருகி நீள் கழல்கள் காட்டி ஞாயிற் கிடையாய் கிடந்து தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே அப்படின்னு சொல்கிறார். நாயை போல உன்ட்ட வேண்டினேன், எனக்கு அருள் பாலி அப்படின்னு சொல்லி மாணிக்கவாசகர் பாடுறாரு. விலங்கை போன்று என் மனசு இருந்துச்சு, அதுலேருந்து தான் விலகி உன்னுடைய பாதங்களை பணிந்து நான் கேட்கிறேன், எனக்கு அருள் புரிவாயான்னு கேட்குறாரு.
இப்படி தான் வந்து இறைப்பணி இருக்கணுமே தவிர சிவனை வேண்டணும்னு சொல்லிட்டு மாணிக்கம் நான் சொல்லல, சிவனை வந்து இறை மறுப்பாளர்கள் சொல்லல, மற்ற தமிழ் சிந்தனையாளர்கள் சொல்லல, மாணிக்கவாசகர் சொல்லியிருக்காரு. அந்த அடிப்படையில் இவர் வந்து சிவன்கிட்ட வேண்டாரா அப்படின்னு சொல்லல. சிவன்கிட்ட புகார் கொடுக்கறதுக்கு இருக்கட்டும், அது அதே மாணிக்கவாசகர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, சிவனை மாணிக்கவாசகரை விட புகழ்ந்து பண்ண ஒரு பெரிய அறிஞர் யாரும் கிடையாது, ஒரு இலக்கியவாதி வேறு யாரும் கிடையாது. என்ன சொல்றாருன்னா, சாதி குலம் பிறப்பு என்னும் சுழிப்பட்டு திடமாறும் ஆதமிலி நாயனை அல்லலறுத்து ஆட்கொண்ட எந்தை பெருமானே அப்படின்னு பாட்டிருக்காரு. சாதி குலம் பிறப்பு என்னும் சுழிப்பட்டு தடுமாறும் ஆதி இளம், அந்த சுழியில வந்து சிக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. சாதி குலம் பிறப்பு எனும் சுழிப்பட்டு தடுமாறும் அப்படின்றாரு. அந்த சாதி குலம் பிறப்பு என்பதே ஒரு சுழி, ஒரு சூழ்ச்சி, ஒரு சுழல். அந்த சூழ்ச்சியில நீங்களாம் சிக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவர் எங்க இருக்காரு? இந்த மதுரையில் இருக்கக்கூடிய இந்த ஆதீனம் எங்க இருக்காருன்னு கேட்டீங்கன்னா, இவர் வந்து அந்த சாதி குலம் பிறப்புங்கிற அந்த சூழ்ச்சியில, அந்த சுழல்ல, அந்த சிக்கல்ல சிக்கி இருக்காரு. அதனாலதான் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இப்படி வன்மத்தை வந்து பரப்புறாரு. அருணகிரிநாதர் வந்து இந்த குர்ஆனை படிப்பார். எங்கேயும் சொல்லி குல்லா போட்டிருக்காங்க, which means என்ன, அதோட பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா, இஸ்லாமியர்களுக்கு எதிராக தானே வன்மத்தை பரப்புறாரு. ஒரு ஹேட்டு, அதாவது வந்து அன்பால் எல்லாரிடத்திலையும் வந்து இந்த உலகத்தை மாற்றுங்க. அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையே, அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே, அன்பெனும் குடியில் புகும் அரசே அப்படின்னு பாடியிருக்கார் வள்ளலார். அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையே, அன்புல மலையே அகப்பட்டுன்னு சொல்றாரு. அன்பால் தான் இந்த உலகம் வந்து சரிபடும் அப்படின்ற. அன்பனும் பிடியில் அகப்படும் மலையே, அன்பனும் கடத்தில் அடங்கிடும் கடலே, அன்பனும் குடில் புகும் அரசே, அன்பனும் பேரொழியே அப்படின்றாரு. இந்த அன்பு தான் இந்த உலகத்தை வந்து சரி செய்யுமே தவிர, அன்பால் தான் அந்த மக்கள் மத்தியில் வந்து நன்மை விளைவிக்க முடியுமே தவிர, அன்பால் தான் வந்து மக்களிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி சரி செய்யறது? ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். அதையெல்லாம் எப்படி செய்யறது? சரி செய்யறதுன்னா அன்பு பரப்புங்க, ஸ்ப்ரெட் லவ் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது வந்து அதுக்கு மாறா வந்து ஒரு ஹேட்டை பரப்புறாங்க. டெலிபரேட்லி ஸ்ப்ரெட்டிங் ஹேட் இல்ல. அது வந்து எப்படி, how can we accept it? அப்ப அவர் மீது எந்த நடவடிக்கை இது வரைக்கும் அரசு எடுக்கல? அவருக்கு பதிலாக அவருடைய ஓட்டுநர் மீது வழக்கெல்லாம் பதிவு பண்றாங்க. அவர் மீது எடுக்கிறதுக்கு அரசுக்கு என்ன தயக்கம் நடவடிக்கை எடுக்க? இல்ல, அது வந்து விசாரணை செய்து தான் நடவடிக்கை எடுப்பாங்க. அரசு வந்து விசாரணை இப்போ வந்து சொல்லிட்டார் இல்லையா, உண்மைத்தன்மை வெளியே வந்துருச்சு இல்லைங்களா, புகார் கொடுத்துருக்காங்க. பல்வேறு இடங்கள்ல மதுரையில் புகார் கொடுக்கப்பட்டு பல்வேறு அமைப்புகளால் புகார் கொடுத்துருக்காங்க. அதை வந்து சரி செய்வதற்கு அதை வந்து விசாரணைக்கு பிறகுதான் வந்து வழக்கு பதிவு செய்யப்படும். இது ஏற்கனவே இப்போ சங்கரமணத்தில் ஒன்றுன்னா திராவிடர் கழகம் போன்ற அமைப்புகள்லாம் ரொம்ப கடுமையாக வாழ் சுழற்றி களத்தில் போராடுவாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு சர்ச்சை ரொம்ப அப்பட்டமாக வெளியில் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு இந்த சிசிடிவி மூலமாக. இதில் இது வரைக்கும் திராவிடர் கழகத்தினர் யாரும் பெரிய அளவில் கருத்து சொன்ன மாதிரி எங்கேயும் பார்க்க முடியல. தமிழை மையப்படுத்தி இயங்கக்கூடிய இந்த மடங்கள் வந்து தமிழ் அர்ச்சனை, தமிழ் வழிபாடு, தமிழ் ஆட்சி மொழி, இதை நோக்கி தான் இந்த சைவ மடங்கள் இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்படி தான் இயங்கணும். அது அடிப்படையில் சைவ சமயத்தின் அடிப்படையில் அப்படி தான் இயங்க முடியும். அப்படி இயங்கணும் அப்படின்ற காரணத்தினால இது உண்மைத்தன்மை பார்த்த பிறகு அவங்க கண்டனம் தெரிவிப்பாங்க. அதுக்கான வாய்ப்புகள், அதுக்கான வந்து இன்னைக்கு தான் நடந்திருக்கு, 2 நாள் தான் நடந்திருக்கு. உடனே வந்து கருத்தரிப்பதற்கான தேவையில்லை. விசாரிப்பாங்க. விசாரித்த பிறகு யார் மீது தப்பு இருக்குதோ அதன்படி அறிக்கை வரும். அதுக்கு நடவடிக்கை எடுப்பாங்க. அதுக்கான போராட்டங்களை தொடருவாங்க. தவறு யார் செஞ்சாலும் தவறு தானே. முதல்ல இந்த ஏற்கனவே வந்து ஒருத்தர் ஒரு மடாதிபதியை வந்து தூக்கிட்டு போகணும் அப்படின்றத வந்து தலையில் வச்சு தூக்கிட்டு போகணும் அப்படின்றது எல்லாரும் தான் கண்டிச்சாங்க. இல்லை, ஏன் கேட்குறேன் அப்படின்னா, இந்து மக்கள் கட்சி இதில் ரொம்ப விகரசாக இறங்கி ஆதீனத்தை எதிர்க்கிறாங்க, அவருக்கு மனநல சரியில்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க. இல்லை, அது இந்து மக்கள் கட்சி இதில் வந்து கருத்தறிவிக்கல. எனக்கு அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, தமிழர் சமயம் வேறு, இந்து சமயம் வேறு. இந்து சமயம் வந்து சனாதனத்தை பின்பற்றி வருது. தமிழர் சமயமான சைவ சமயம் வந்து சமத்துவத்தை பின்பற்றி வருது. அன்பின் உயரியது வழிநிலைன்னு சொன்ன மாதிரி அன்பு தான் அங்கே பிரதானமாக இருக்கக்கூடியது. மக்கள் மத்தியில் வந்து சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் மத நல்லிணக்கத்தையும் பேசக்கூடியது தான் சைவ சமயம், தமிழர் சமயம். அப்படி இருக்கும்போது இந்து மக்கள் கட்சி என்னன்னா, அவங்களுக்கு வேற ஏதாவது ஹிடன் அஜெண்டா இருக்கும். அவங்க வேற ஏதாவது எதிர்பார்த்திருப்பாங்க, அது நடைபெறாமல் போயிருக்கும். அதனால அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களே தவிர, அவர் வந்து அவர் பச்சை தண்ணி கூட கொடுக்கல அப்படிலாம் சொல்றாங்க. இவங்க ஏதாவது எதிர்பார்த்திருப்பாங்க, அது மூலயமா நடக்க முடியாமல் போயிருந்திருக்கலாம். ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைவ மடம் என்பது மக்கள் மத்தியில் இந்த மக்களுக்கு வந்து கல்வி கொடுக்கணும், தமிழை பரப்பணும், சைவ நெறியை பரப்பணும். இதுதான் அவங்களோட வேலையாக இருக்கணும். அப்படி வந்து இந்த ஆதீனம் வந்து 2022 வந்து பொறுப்பேற்றாரு. இது வரைக்கும் ஒரு திருக்குறளை கூட அவரை பற்றி பேசினதா தெரியல. குண்டுகுடி அடிகளார் என்ன சொல்றாருன்னு கேட்டிங்கன்னா, ஆல்பர்ட் உட்வைசர்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஆங்கில பேரறிஞர் என்ன சொல்றான்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய நீதி நெறி இலக்கியங்கள்லேயே
எந்த மொழியிலுமே திருக்குறள் போன்ற ஒரு உயர்ந்த இலக்கியத்தை, சமூக நல்லிணக்கத்தை பேசக்கூடிய, மாந்தநேயத்தை பேசக்கூடிய, மானுடத்தை பேசக்கூடிய ஒரு இலக்கியத்தை நான் பார்த்ததே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த இலக்கியம் வந்து தமிழில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அந்த நிலையில் நான் வந்து ஏதோ ஒரு என் மொழி வந்து தமிழ் என்பதனாலேயோ, நான் பேசக்கூடிய மொழி தமிழ் என்பதனாலே, ஒரு தமிழ் பேசக்கூடிய குடும்பத்தில் பிறந்ததுனாலேயோ, என் தாய்மொழி தமிழ் என்பதனாலே நான் தமிழை தூக்கி பிடிக்கல. தமிழ் வந்து அறநெறியின் பட்டது, அறநெறியை வளர்க்குது, நீதி நெறியை வளர்க்கக்கூடிய ஒரு நூலாக இருக்கக்கூடிய மொழியாக இருக்குது, நூல்களை கொண்ட மொழியாக இருக்குது தமிழ். அதனால தான் நான் வந்து தமிழை உயர்த்தி பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இவர் என்ன சொல்கிறாருன்னா, இலக்கியங்களுக்கு ஏகப்பட்ட இலக்கணங்கள் சொல்லியிருக்கு, எல்லா மொழிகள்லையும் சொல்லியிருக்கு. பழைய மொழிகளாக இருக்கட்டும், ரோமாபுரி நாகரிகமாக இருக்கட்டும், ரோமாபுரி மொழிகளாக இருக்கட்டும், லத்தீனாக இருக்கட்டும், எந்த மொழியாக இருந்தாலும் சொல்லி இலக்கியத்துக்கு தான் இலக்கணம் சொல்லியிருக்கு. ஆனால் மனித வாழ்வில் நெருக்கி வந்து இலக்கணம் சொன்னது தொல்காப்பியம். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு இலக்கியத்தை கொண்ட, இலக்கணங்களை கொண்ட, வாழ்வியல் நெருக்க மனிதன் வாழ்றது இந்த இலக்கணத்தின் அடிப்படையில் தான் நீ வாழணும்னு சொன்ன தொல்காப்பியத்தின் அடிப்படையில் இயங்கக்கூடியது. அதன் காரணமாக தான் நான் தமிழை உயர்த்தி பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்ல. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பவா செய்தொழில் வேற்றுமையான்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. செய்தொழில் வேற்றுமையான்னா பிறக்கிற தொழிலில் வந்து அது வந்து லேபருக்கு தான் வந்து வேற வேற தொழிலுக்கு தான் வந்து வேற வேற தொழில் இருக்கும். ஆனால் லேபரே வந்து இந்தந்த சமூகத்தில் இருந்து இந்தந்த வேலை செய்யணும் அப்படின்னு சொல்றது தவறு அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு வந்து பிறப்போக்கம் எல்லா உயிருக்குன்னா அவங்களுக்கு வந்து சுகாதாரமான வாழ்க்கை, சுகாதாரமான இது வீடு, அடிப்படை தேவைகள் இருக்கக்கூடிய எல்லா பேசிக் அம்யூனிட்டிஸ் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்றாரு வள்ளுவர். அந்த அடிப்படையில் அதை நோக்கி தான் வந்து குன்றக்குடி அடிகளார் பயணித்தார். ஒரு மடாதிபதியில் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு உதாரணமே குன்றக்குடி அடிகளார் தான். இவரை போன்ற வந்து இந்த சாதி ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கியதே இடைச்செருகளால் வந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உயரிய நோக்கம் எங்க, குல்லா போட்டிருந்தாங்க, தொப்பி போட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த சில்மிசம் பண்ணக்கூடிய இந்த மாதிரியான விஷமத்தனமான பிரச்சாரங்கள், இந்த வன்மத்தை வந்து கற்கிறது வந்து எப்படி சரியா இருக்கும் அப்படின்றதான் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, தமிழ் சமூகத்தை பொறுத்த மட்டும் ஏன் நம்ம இதில் வந்து எல்லாருமே வந்து தமிழ்நாட்டு மக்கள் எல்லாமே வந்து வெறுப்படைகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே இருந்த மடாதிபதிகள், மதுரை ஆதீனங்கள் எப்படி இருந்தாங்க, இந்த சமூகத்துக்கும் மக்களுக்கும் வந்து எந்த வகையில் பயன்படக்கூடியவங்களா இருந்தாங்க. ஈழத்துக்குள்ள பிரச்சனையான போது, இனப்படுகொலை நடந்த போது நான் என் துப்பாக்கி கொண்டு போறேன்னு சொன்னார் அருணகிரிநாதர். அதெல்லாம் என்னன்னு கூட இவருக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. இது வரைக்கும் வந்து ஈழ விடுதலை எல்லாம் பற்றி இவர் பேசியிருக்காரா, ஈழ பிரச்சனைகள்லாம் பற்றி பேசியிருக்காரா என்னன்னு தெரியல. தமிழ் மொழிக்கு இது வரைக்கும் எந்த அளவுக்கு வந்து தமிழ் மொழி சிறந்த மொழி, தமிழ் மொழியை விட சமஸ்கிருதம் உயிரிய மொழின்னு சொல்லி நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய அமித்ஷாவிலேருந்து நட்டாவிலேருந்து எல்லாரும் பேசுகிறாங்க. இது வரைக்கும் வந்து தமிழை விட உயர்ந்த மொழி அது கிடையாது, சமஸ்கிருதம் கிடையாது. தமிழ் வந்து சமஸ்கிருதம் உங்கள் தாய்மொழினா தமிழ் தந்தை மொழின்னு சொன்னார் வள்ளலார். அதோடு மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொன்னார், ஆரியம் போன்ற கடின மொழியில் என்னை பற்ற ஒட்டாது, தமிழ் போன்ற நன்மொழியில் என்னை பற்ற ஒற்றிய தேவரின் பெருங்கருணைக்கு வந்தனம் வந்தனம்னு சொன்னார் வள்ளலார். இப்படிலாம் இருக்காங்க. வள்ளலாரை விட, குன்றக்குடி அடிகளாரை விட இவருக்கு வந்து தமிழ் மீதோ தமிழ் பற்று மீதோ அப்படி ஒரு இது இருக்கிறதாவே தெரியல. இவரோட பணி என்னன்னா, தமிழை வளர்க்கணும், சைவ நெறியை வளர்க்கணும், தமிழ் இந்த தமிழ்நாடு முழுக்க மட்டும் இல்லை உலகம் முழுக்க வந்து பரப்பணும். மலேசியாவில் போய் பேசியிருக்காரு குன்றக்குடி அடிகளார், தமிழ் பரப்புவதற்காக தான் நான் வரேன் அப்படின்றாரு. அதுக்கு முடியும் இவர் அருணகிரிநாதர் என்ன சொன்னார்னா, தமிழர்கள் இறந்து போன பிறகு நான் யார் இடத்துல போய் இந்த சைவ சமயத்தை வந்து பரப்ப முடியும், தமிழை பரப்ப முடியும், தமிழர்களே இல்லாத போது நான் எப்படி தமிழ் நெறியை பரப்ப முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் தான் இவங்களோட பணி. அதற்கு மாறா இவர் வந்து சனாதனத்தை நோக்கி, அந்த வர்ணாசிரம தர்மத்தை நோக்கி இவர் செயல்படுறதுங்கிறது இவர் சைவ நெறிக்கு எதிரான ஒரு செயலில் ஈடுபடுறாரு. இவருடைய செயல் வந்து சைவ நெறிக்கு எதிரானது அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கணும். இது வந்து மடத்தில் வந்து லைட்டை ஆஃப் பண்ணிடுறாரு, சிசிடிவி எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிடறாரு, அங்கே வேற என்னமோ நடக்குதுங்கிற வகையெல்லாம் இந்து மக்கள் கட்சி குற்றம் சாட்டுது. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவங்க ஏதாவது எதிர்பார்த்துருப்பாங்க. ரெண்டாவது வந்து அப்படின்னா அது நடவடிக்கை எடுக்கணும். அதாவது வந்து ஆன்மீகத்தின் பெயரால் வந்து எந்தவித அபத்தங்களும் நடக்கிறது வந்து சரியில்லை இல்லையா. ஆன்மீகத்தின் மறுபெயரே மனிதநேயம் தான் அப்படின்றாங்க. ஆன்மீகத்தின் மறுபெயரே மதங்கள் எல்லா மக்களையும் ஒருங்கிணைத்து செல்வது தான் ஆன்மீகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி மாற்றா வந்து யாரையுமே உள்ள விட மாட்டான், யாருக்குமே எந்த நல்லதும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றது வந்து அது வந்து ஏற்புடையதே இல்லையே. ஏன் இது வந்து வினோதமா தெரியுது அப்படின்னா, கடந்த காலங்களில் இவர் பல முறை சர்ச்சையில் சிக்கியிருக்காரு. அப்படி சிக்கும் பொழுதெல்லாம் அவருக்கு உற்ற துணையா நின்னது இந்து மக்கள் கட்சி, அந்த சார்ந்த அர்ஜுன் சம்பத் போன்ற ஆட்கள் தான். இப்போ இவங்க திடீர்னு ஸ்டாண்டை மாத்துறது, இதுல பின்னணியில் என்ன இருக்குன்னு நீங்க சந்தேகப்படுறீங்க? இல்ல, அவங்க ரெண்டு பேருக்கு இடையில கொடுக்கல் வாங்கல் தகராறு என்னன்னு தெரியல நமக்கு. அவங்க ரெண்டு பேருக்கு இடையில நடக்கிறது அது வந்து அவங்க தான் பதில் சொல்லணும்.
இந்து மக்கள் கட்சியோ ஆதீனமோ அவங்க தான் பதில் சொல்லணும். இதுக்கு வந்து நம்ம நேரடியாக பதில் சொல்ல முடியாது. அவங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து இணக்கமாக இருந்தவங்களுக்கு இடையில பிரச்சனை வருதுன்னா அவங்க 2 பேருக்கு உட்பட்ட பிரச்சனை தானே. இது வந்து பொது வெளியில் வந்து தெரியாத ஒரு செய்தி, அதை நமக்கு பதில் சொல்ல முடியாது. இதற்கு முன்னாடி இருந்த ஆதீனம் வந்து அவர் மீது நிறைய நன்மதிப்புகள் இருந்தாலும் ஒரு இடத்துல சறுக்குனாரு அப்படிங்கிறதா வரலாறு. நித்யானந்தாவை கொண்டு வந்து வச்சாரு, அதுக்கப்புறம் சர்ச்சையானுச்சு, அதுக்கப்புறம் அவர் அப்புறப்படுத்தப்பட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இப்போ இருக்கக்கூடியவரை பலரும் நித்யானந்தாவோட ஒப்பிட்டு இதுக்கு அவரே தேவலாம்பா அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், நித்யானந்தம் எப்படி வாழ்ந்துட்டு இருக்காருன்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நாட்டு சார்ந்தவங்களோட அவரோட வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கிறவர் இங்கே கூடிய இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ வந்து திட்டமாட்டார்ன்ற ஒரு எண்ணத்தில் அவர் வந்து சர்வதேச கம்யூனிசம் மாரி பொதுவுடைமை கொள்கை மாரி சர்வதேச நாட்டை சேர்ந்தவர்களோட அவர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவர் வந்து இங்கே இருக்கக்கூடிய சாதாரண ஒரு மக்களை பார்த்து, உழைக்கும் மக்களை பார்த்து ஹேட்டை பரப்ப மாட்டார், வெறுப்பை பரப்ப மாட்டார், வன்மத்தை பரப்ப மாட்டார் என்ற அடிப்படையில் நித்யானந்தமே இவருக்கு இந்த இப்போ இருக்கக்கூடிய ஆதீனத்துக்கு விட பரவாயில்லன்ற ஒரு நிலைமை உருவாக்குனது யாருன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த ஆதீனம் தான். இந்த ஆதீனம் வந்து இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு சைவ சமயம் எதற்காக உருவாக்கப்பட்டது, சைவ நெறி எதற்கானது, சமூக நல்லிணக்கத்தையும் சமத்துவத்தையும் தமிழையும் பரப்புவது தான் சைவ சமயத்தோட வேலையை தவிர இதுமாரி வெறுப்பை பரப்புவதுங்கிறது சைவ சமயத்தோட வேலையே இல்லை அப்படின்றதை இந்த ஆதீனம் புரிஞ்சுக்கொள்ளும். யாராவது பொய்யா அது குறித்து தகவல் பரப்புனா அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு காவல்துறை தனது அறிக்கையில் சொல்லியிருக்கு. ஆனால் இவரே மீண்டும் மீண்டும் சொல்றாரு அதன் மீது எந்த நடவடிக்கை எடுக்க அவரு ஒரு சமூக தளத்தில் வந்து ஒரு உயரிய பொறுப்பில் இருக்காங்க. ஒரு பல கோடி சொத்து மதிப்பு உள்ளது. அதோடு மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இந்த ஆதீனங்கள்லாம் மிகப்பெரிய மாண்பு உடையவர்களாக இருந்தாங்க, நல்ல மதிப்பு உடையவர்களாக இருந்தாங்க, சமுதாய பணியாற்றிருக்காங்க. குன்றக்குடி அடிகளார் சமூகத்துக்கு சேர்ந்த பணி உழைப்பையே அவர் வந்து சிறப்பாக வந்து வகைப்படுத்தியிருக்கிறார். உடல் உழைப்பு, அறிவு உழைப்பு. உடல் உழைப்பு தான் வந்து உயர்ந்ததாக கருதப்பட்டது, அறிவு உழைப்பு வந்து அந்த அளவுக்கு கருதப்படல. ஆனால் காலப்போக்கில் உடல் உழைப்பு செய்கிறவங்களை வந்து சிறுமைப்படுத்தியும் அறிவால் உழைக்கிறவங்களை வந்து மூளையால் உழைக்கிறவங்களை வந்து பெருமைப்படுத்துகிற வகையில் இங்கே நடந்துருச்சு. அதுவே தப்புன்னு சொல்லிட்டு உழைப்பையே வந்து உழைப்பிலே தீண்டாமல் இருக்கக்கூடாது, உழைப்பிலே வந்து பாரபட்சம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேறுபாடுகள் இருக்கக்கூடாதுன்னு சொன்ன ஒரு உயர்ந்த இடத்துல இருந்தவர் குன்றக்குடி அடிகளார் போன்ற மற்ற ஏனைய ஆதீனங்கள். அப்படி இருக்கும்போது அதையெல்லாம் வந்து அப்படியாப்பட்ட ஒரு இடத்துல இருக்கும்போது அவங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கணுமே நினைக்குது அரசு. ஆனால் தொடர்ச்சியாக அப்படி தவறுகள் செய்யும்போது சட்டம் அதன் கடமை செய்யும். நீங்கள் வழக்கறிஞருங்கிற அடிப்படையில் இந்த கேள்வி கேட்குறேன். அதாவது இப்போ ஆதீனம் என்ன சொல்கிறாரு, நான் 100க்கு டயல் பண்ணேன் அப்படிங்கிறாரு. 100க்கு டயல் பண்ணாலே அது கம்ப்ளைண்ட்டாக பதிவாயிடுமா, அல்லது 100க்கு டயல் பண்ணாலும் கம்ப்ளைண்ட்டாலாம் பதிவாகுது? என்னன்னு விசாரிப்பாங்க, வந்து நேரடியாக வந்து பார்ப்பாங்க, பார்த்த பிறகு தான் வந்து கம்ப்ளைண்ட் ரெடி பண்ணுவாங்களே தவிர புகார் கொடுத்தா தான் வந்து வழக்கு எடுத்துக்கப்படும். புகாரே கொடுக்காம 100க்கு டயல் பண்ணாலே எல்லாரும் தான் 100க்கு டயல் பண்ண, ஆக்சிடென்ட் நடந்த இடத்துலலாம் 100க்கு டயல் பண்ணுறாங்க, அதெல்லாம் ஒன்று புகாராக எடுத்துக்கிறாங்களா? அப்படி கிடையாதுல்ல. புகார் கொடுத்தாதான் அது வழக்கு பதிவு செய்யப்படுமே தவிர புகாரே கொடுக்க அவரே சொல்லிட்டார். இன்னொரு பேட்டியில் சொல்லியிருக்காரு பாருங்க, நான் புகாரே கொடுக்கல. ஆமா, சிவபெருமான் யாருக்கும் புகாரே கொடுக்க. இதுக்கு மட்டும் இல்ல, பல்வேறு குற்றச்சாட்டு சொல்றாரு, எதுக்குமே புகார் கொடுக்கல. ஏன்னா அவர் சொல்வதில்ல உண்மை இல்லைங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அப்ப அவர் பின்னாடி இருந்து யாரோ இயக்குறாங்க அப்படிங்கிற சந்தேகம். ஆமா, அது இருக்கதான் செய்யுது. அவர் வந்து ஏற்கனவே இருந்த மடாதிபதிகள், ஏற்கனவே இருந்த ஆதீனங்கள்லாம் வந்து தமிழ் சமூகத்தை ஒட்டியே, தமிழ்நாட்டு மக்களுடைய நலன்களை ஒட்டியே தமிழை பரப்புவது போன்ற தமிழ் பணிகளில், அறப்பணிகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்த அவங்க இன்னைக்கு வந்து வட இந்தியாவை நோக்கி பயணம் பண்ணுறதும் நாக்பூரை நோக்கி பயணம் பண்ணுவதும் என்பது அவங்களுடைய வாழ்வியல் நெறியிலேருந்து பிறந்து போகிறாரோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது, ஒரு அச்சம் இருக்குது. அதாவது அந்த சைவ சமயத்தை பரப்பக்கூடிய சைவ ஆதீனங்கள் எப்படி இருக்கணும்னு சொன்னால், நெஞ்சில் வஞ்சம் கிடப்பறாது இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெஞ்சத்தில் வஞ்சமே இருக்கக்கூடாது. ஒரு இறை நம்பிக்கையில் இருக்கக்கூடியவங்க வந்து மனசில் வந்து வன்மம் இருக்காது அன்பு செலுத்தணும். யார் இடத்துல? சிவனிடத்தில் அன்பு செலுத்தணும்னு சொல்லி மாணிக்கவாசகர் சொல்லியிருக்காரு. இப்போது இந்த ஆதீனம் வந்து அதுமாரி இருக்கிறாரா அப்படின்னு கேட்டால் இல்லை. நேச அருள் புரிந்து நெஞ்சத்தில் வஞ்சம் கிடப்பறாது நின்ற பெருங்கருணை பேராரை ஆறா அமுதே அளவிலா பொம்மானே ஓராதார் உள்ளத்தில் இருக்கும் ஒளியானே உள்ளமும் இல்லமும் இல்லானே அப்படின்றார். சிவனுக்கு உள்ளமும் கிடையாது, இல்லமும் கிடையாது, எங்கும் இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர் வந்து அதுமாரி அந்த மாதிரி ஒரு அன்பு கிடைக்கக்கூடிய அன்பு வேணும் அப்படின்னு சொல்லி இவர் வேண்டுனாரா? இவர் வந்து அவர்கிட்ட வந்து அருள் வேணும்னு சொல்லி இவருக்கு வேண்டுகோள் விடுத்தாரா அப்படின்னு தெரியல. இது மாதிரியெல்லாம் இருக்குது. இந்த இலக்கியங்கள் இப்படிலாம் சொல்லுது. இதன் அடிப்படையில் தாங்க இதெல்லாம் இயங்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் சொல்லி ஊரெல்லாம் சொல்லி தமிழ் வளர்க்கக்கூடியது அப்படி இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் திருநாவுக்கரசே இதான் சொல்லு, சாத்திரம் பல பேசும் சழுக்கர்கான் நீங்கள் கோத்திரமும் குலமும் கொண்டு என்ன செய்வீர் அப்படின்றாங்க. சாத்திரம் பல பேசும் சழுக்கர்கான்
சழுக்குன்னா என்னன்னா மிக கேடான மனிதன் அப்படின்னு சொல்கிறாங்க. சழுக்குன்னா மனசில் இருக்கக்கூடிய இந்த ஏற்றத்தாழ்வுகளை வச்சிருக்கிறது, மதம்ங்கிறது, சாதிங்கிறது, உயர்ந்தோர் தாழ்ந்தோர்ன்ற இந்த எண்ணம் இருக்கிறது, அதுதான் சழுக்குன்னு சொல்கிறாங்க. சாத்திரம் பல பேசும் சழுக்கருக்கான் நீ கோத்திரமும் குலமும் கொண்டு என் செய்வீர் அப்படின்னு சொல்லி அப்பர் திருநாவுக்கரசர் பாடியிருக்காரு. ஆனால் அந்த திருநாவுக்கரசர் பாடலை இவர் வந்து படித்தாரா என்னன்னு இவர் தெரியல. அப்படி படிச்சிருந்தா இது மாதிரி வந்து வன்மத்தை, மத வேற்றுமையை, வெறுப்பை வந்து பரப்ப மாட்டார். இதையெல்லாம் வந்து திருநாவுக்கரசர் என்ன சொன்னார், அப்பர் என்கிற திருநாவுக்கரசர் என்ன சொன்னார், மாணிக்கவாசகர் என்ன சொன்னார், ஏற்கனவே தொல்காப்பியம் திருக்குறளின் படி தான் அறநெறி வாழ்க்கையை வாழ்ந்தாங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த யார் ஆதீனங்கள். ஆனால் இவர் வந்து அதுக்கு நேர்மாறாக சனாதனத்தின் வழி அந்த வர்ணாசிரம தர்மத்தின்படி நடக்கணும்னு நினைக்கிறாரு. அது சைவ சமய நெறிக்கு எதிரானது. இதை வந்து முறைப்படி உடனடியாக ஒரு மாற்றிக்கணும். அவர் மாற்றிக்கணும்னா அதுக்கான பலனை இவர் அனுபவிச்சே தீர்வார். இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்லப்படுதுன்னா சார், அந்த இவர் பேசின ஸ்டேஜில் மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா இருந்தார். அதிலே தமிழக ஆளுநர் போன்றவர்களாக இருந்தாங்க. அந்த இதில் வந்து கலந்துக்கு வந்த ஜே.பி. நட்டாவோட கார் கூட விபத்துக்குள்ளானுச்சு. அதில் தமிழக அரசு போதிய பாதுகாப்பு தரலை அப்படின்னு சொன்னிச்சு. இன்னொரு பக்கம் இவர் காரு விபத்துக்குள்ளானுச்சு. ஸோ இது எல்லாமே தமிழக அரசு சரியா இது போன்ற முக்கிய அது தமிழ்நாடு அரசு விளக்கம் கொடுத்துருக்காங்களே. குண்டு துளைக்கப்படாத வாகனங்கள் வந்து 120 கிலோமீட்டரில் போகக்கூடாது அப்படின்றாங்க. சென்னை போன்ற பெருநகரங்களில் இருக்கக்கூடிய போக்குவரத்து நெரிசலில் 60-70 கிலோமீட்டருக்கு மேலே போக முடியாது. இவங்களுக்கு வந்து போலீஸ் பாதுகாப்பு இருக்குன்றதுனால அவங்களுடைய வந்து டெல்லியிலேருந்து வந்த ஒரு பாதுகாப்பு அதிகாரி வேகமாக போகணும்னு சொன்னார். 120 கிலோமீட்டரில் போனால் சென்னை சிட்டிக்குள்ளே போனால் என்ன ஆகும்? அவங்க போனதில் கார் வாகனம் பழுதாகி 120 கிலோமீட்டருக்கு மேலே போகவே கூடாதுன்ற ப்ரொசீஜர் இருக்கும்போது அப்படி போனால் என்ன ஆகும்? இப்போ இருக்கக்கூடிய வாகனங்கள் கிடையாது. 140 120 தாண்டி போகக்கூடிய சாதாரணமாகவே இருக்கக்கூடிய வந்து ஆட்டோமேட்டிக் வண்டிலாம் வந்துடுச்சு இல்லைங்களா? கிளட்ச் இல்லாத வண்டி, பிரேக்கும் வந்து ஆக்சிலேட்டர் இருக்கக்கூடிய வண்டிகள் வந்ததுக்கப்புறம் 120 சாதாரணமாக போகலாம். ஆனால் அதெல்லாம் பழைய வாகனங்கள். அந்த வாகனம் வந்து குண்டு துளைக்கப்படாத வாகனங்கள்லாம் பழைய வாகனங்கள். அந்த வாகனத்தில் வந்து 120 கிலோமீட்டர் முன்னாடி போகிறதே தவறாச்சே. அவங்க செஞ்ச தவறுக்கு வந்து தமிழ்நாடு அரசு எப்படி பொறுப்பேற்க முடியும்? இது மிகப்பெரிய, இது வந்து ஏற்றுக்கவே முடியாத ஒன்று. ரெண்டாவது வந்து இவர் வாகனம் பழுதானதுனால பின்னாடி வேகமாக வந்த வாகனங்கள் ஒன்றோட ஒன்று பின்னாடி மோதி விபத்துக்குள்ளாயிருக்கு. அது வந்து தமிழ்நாடு அரசு பொறுப்பேற்க முடியாது. அங்கேருந்து டெல்லியிலேருந்து வந்து அந்த பாதுகாப்பு அதிகாரி தான் பொறுப்பேற்கணும். ஏன்னா ஒரு ஓட்டுநரை இத்தனை கிலோமீட்டருக்கு மேலே போகணும்னு சொல்கிறதே தவறு இல்லையா? நீங்கள் ஃப்ளைட்டில் போக போகிறீங்க டெல்லிக்கு. லோக்கலில் வந்து இருக்கக்கூடிய போக்குவரத்து நெரிசலை பொறுத்து தான் போக முடியும். நீங்கள் போகிற வழிக்கு தான் வந்து உங்களுக்கு போக்குவரத்தை சரி பண்ணி நீட்டாக கொண்டு போக போகிறாங்க. உங்களுக்கு என்ன போக்குவரத்து நெரிசலில் நீங்கள் சிக்க போகிறீங்க? சிக்காத அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு உங்களை கொண்டு போய் நேரடியாக விடுறாங்க. எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு சீக்கிரமாக போய்ட்றீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன, நீங்கள் என்ன சாதாரண சாமானிய மக்கள் மாரி போக்குவரத்து நெரிசலில் போய் நின்று ஒவ்வொரு சிக்னலாக நின்று அங்கெல்லாம் வெயிட் பண்ணி அதுக்குமா போக போகிறீங்க? அவங்களுக்கு காத்திருப்புக்கு வேலையே இல்லாதனால தானே போலீஸ் பாதுகாப்பு போகிறீங்க. ஜே.பி. நட்டா சம்பவத்தையும் இவரையும் தொடர்புபடுத்தி எல்லாம் பேசுகிறாங்க. அது தவறு. இவங்க இந்த எந்த டெல்லியிலேருந்து வரக்கூடிய எந்த அமைச்சர்களாக இருந்தாலும் அவங்க எந்த சிக்னலையும் நிற்க போகிறது கிடையாது. எல்லா சிக்னலையும் வந்து பாஸ் பண்ணி தான் போகிறாங்க. அவங்களுக்குன்னு சிறப்பு பாதுகாப்பு படையோடு கூட்டிகிட்டு போயிடுறாங்கல்ல. அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி வந்து இது மாதிரி தமிழ்நாடு அரசு குறை சொல்ல போகிறது தவறு. அப்படி எந்த சிக்னலுமே நிற்காமல் அவங்க போக வேண்டிய இடத்துக்கு வெகு விரைவாக போயிடுறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க எதுக்கு வந்து 120 கிலோமீட்டரில் போகணும்? நீங்கள் ஏதாவது உன்னை போய் சிக்னல் நிற்க சொல்ல போகிறானா? ஏதாவது ஒரு இடத்துல இங்கே வந்து போக்குவரத்து நெரிசல் ஆகிடுச்சு இங்கே நிற்க போகிறாங்களா? நீங்கள் வரீங்கன்னு தான் உங்களுக்கு புரோட்டோக்கால் படி ஏற்கனவே பல்வேறு காவல்துறை அங்கே நியமிக்கப்பட்டு ஒவ்வொரு சிக்னல்லையும் இப்போ மக்களை கூட நடமாட விட மாட்டுறாங்க நீங்கள் வரீங்கன்றதுனால. அப்படி இருக்கும்போது வந்து அரசு குறை சொல்கிறது வந்து ஏற்புடையாக இருக்காது. அதுக்கும் இவருக்கு சம்மந்தமே இல்லை. ஆதிநாயகத்துக்கு அந்த பொய் சொன்னதுக்கும் நயினா நாகேந்திரன் பொய் சொன்னதுக்கும் வந்து வேறு விதமான காரணங்கள் தான் இருக்கு. பாப்போம் சார், இது வந்து மதுரை ஆதீனம் அடிப்படையற்ற ஆதாரத்தை முன் வச்சிருக்காரா அல்லது அவர் சொன்னபடியே கொலை செய்யும் நோக்கத்தில் யாரிடம் சதித்திட்டம் தீட்டிருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் போலீசார் விசாரணையில வெளிவந்துடும். பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.